இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அது என்னென்னு அப்புறமா சொல்லுறேன். ஃபஸ்ட் பப்படம் பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள். ஆனால் எங்கள் மாமியார் முன்னாடியே வறுத்த உடனே 2 எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து அப்பளத்துக்கு அடிக்ட்டு. அவங்க சாப்பிட்டுட்டாங்க ஏற்கனவே, மீதி தான் இது. 2வது எனக்கு என்னென்னா, வாழைக்காவை வந்து மீன் மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மாமியார் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. மீன் எந்த ஷேப்பில் வெட்டுவோமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா மசாலாலாம் தடவி அப்படியே வறுத்து அது அப்படியே வச்சுட்டாங்க, பாத்திரத்தில் மாற்றலை. ஏன்னா நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். அதனால் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி லன்ச் மெனு. என் மாமியாருக்கு இன்றைக்கி என்ன தெரியல, நல்லா சமைச்சிட்டாங்க. செம்ம மூடு போல் இருக்குது இன்றைக்கி. அதே போல் சாம்பார் வச்சுருந்தாங்க, வறுத்து அரைச்ச சாம்பார். எங்கள் மாமியாருக்கு எப்படின்னா, நிறைய காயெல்லாம் போடணும். ஒரு காய் போட்டு வச்சாலும் பத்தாது, நிறைய காய் போட்டிருக்கணும். இன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்காய், அப்புறம் வந்து இந்த பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சமைச்ச உடனே கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டாங்க, ஏன்னா நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நல்லா திக்காகவும் வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு. இது நேற்று சாப்பாடு சுடு தண்ணி ஊற்றி வடிச்சிட்டாங்க. இன்றைக்கி சாப்பாடும் வடிச்சிருக்காங்க. இதோ இருக்குது பாருங்கள். இது இன்றைக்கி வடித்த சாப்பாடு, அது நேற்று வடித்த சாப்பாடு. கொஞ்சம் வேறு வேறையாக இருக்குது, பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அல்டிமேட்டே சாம்பார் தான். எங்கள் மாமியாருக்கு வந்துட்டு பொரியல், வாழைக்காய் பொரியல். இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? ஊறுகாய். ஒரு ஸ்பெஷல் சொன்னாலே அது இதுதான், ஊறுகாய். எங்கள் வீட்டில் 3 வெரைட்டி ஊறுகாய் இருக்குது. ஆனால் இந்த ஊறுகாய் என்னென்னா, இது வந்துட்டு கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஊறுகாய். இது வந்து எங்கள் மாமியாரே உருவாக்கின ஊறுகாய். எங்கள் மூத்தார் வந்திருந்தார் இல்லையா, அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். அவங்க பிராமின்ஸு. அங்கே போய் எங்கள் மாமியார் அவங்கக்கிட்ட ஊறுகாய் வந்துட்டு ரகசியம் தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே 3 மாங்காய் வாங்கி நல்லா கட் பண்ணி போட்டு சூப்பராக வச்சுட்டாங்க. நான் ஊறுகாய் எடுக்க மாட்டேன்றதுனால பார்க்குறதில்ல. அப்புறம் ஒரு நாள் திறந்து பார்த்தா செம வாசனை. அப்புறம் எங்கள் மாமியாரே ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க பாருங்கள். அவங்களே ரெடி பண்ணி அவங்களே காலி பண்ணிட்டாங்க. நான் எடுக்க மாட்டேன் தான். இது வந்துட்டு கிழங்குச்சு. இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. அது மாமியார் வந்துட்டு ஒரு 3 எடுக்கிறாங்க. மொத்தமாக வாங்கிட்டாங்க நிறையா. இன்றைக்கி எடுத்து வேக வச்சுருக்காங்க சக்கரவள்ளி கிழங்கு. இன்றைக்கி மதியத்துக்கு இதுவும் இருக்குது வீட்டில். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஊறுகாவும் சக்கரவள்ளி கிழங்கும், வாழைக்காய் பொரியல், பப்படம், சாப்பாடு, அரைச்சி விட்ட சாம்பார், கிழங்கு, ஊறுகாய். அல்டிமேட்டு ஊறுகாய் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாசனையே தூக்குச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் சாப்பிட பிடிக்காதா ஊறுகாய்லாம். நான் சைடு போக மாட்டேன்னா, ஆனால் வாசனை நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்களா. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல்.